மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 6ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, மாயா நேராக அந்த கோவில் பூசாரியை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஐயா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல, அப்போ பெரியப்பா கூட என்னை வந்துட்டு தத்தெடுத்தாருல்ல, அதுக்கான சர்டிஃபிகேட் கிடைக்குமா அப்படின்னு கேட்க, அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருமா, அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் இப்போ இங்கே இல்லையேம்மா, அது கோயில் நிர்வாகிகிட்ட இல்லை இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, சார் எனக்கு இப்போ அது ரொம்ப அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது, தயவு செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, அவர் இப்போ வீட்டில் தான் இருப்பார், நீ போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட தேவையானதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு மாயாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டேருந்து அட்ரஸ் வாங்கிக்கிட்டு நேராக அவரை பார்க்க போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக அவரை பார்க்குறாங்க. அவர் நேராக மாயாவை பார்த்து, அம்மா நீ வந்துட்டு அந்த ரகுராமோட பொண்ணு தானே அப்படின்னு கேட்க, மாயா சொல்கிறாங்க, ஆமாம் சார் நான் ரகுராமோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல, அவர் கேட்குறாரு, சொல்லுமா என்ன விஷயமா, ரொம்ப வேகமாக வந்திருக்க, எதுவும் பதட்டமாக இருக்க, என்னமாச்சு அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, இது மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் பெரிய பையனை தத்தெடுத்தாருல்ல, அவரோட பொண்ணா, அதுக்கான சர்டிஃபிகேட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு. அவர் கேட்குறாரு, ஏமா இப்படி சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்குற அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, இது மாதிரி எங்கள் வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனையாகிட்டு சொத்தை பிரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. பெரியப்பாவை எதிர்த்து எல்லாருமே சொத்து பிரிக்கிறாங்க, எப்படியாவது அது பிரிக்க விடாமல் தடுக்கணும், சொத்து பிரித்தா குடும்பமே பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு. இது கேட்டதோட அவர் சொல்கிறாரு, என்னது ரகுராமையா வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குதா, சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாயாவை கூட்டிக்கிட்டு அந்த சர்டிஃபிகேட் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக சர்டிஃபிகேட்டை எடுக்கிறாங்க. மாயா கிட்ட அவர் கொடுத்து, இங்கே பாருமா, ரகுராமாவோட குடும்பத்தை காப்பாற்றுறது உன் பொறுப்பில் இருக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த வக்கீல் வந்துட்டு நேராக அவங்க கிட்ட, இங்கே பாருங்க, சிவா வந்துட்டு இந்த வீடு வேணாம் அப்படின்னு சொன்னதுனால இந்த வீடை பத்மா மேடம் பேருக்கு எழுதியாச்சு, இனிமே இந்த வீடு வந்துட்டு பத்மா மேடத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பாட்டி அதிர்ச்சியாகி, பத்மா ஏன் பத்மா இப்படி இருக்க, இந்த வீட்டையாவது ரகுராமுக்கு விட்டு வைக்கலாம்ல அப்படின்னு. பத்மா சொல்கிறாங்க, நான் என்ன வேற எதையாவது கேட்டேன்னா, இந்த வீட்டை தானே கேட்டேன், நான் ஒன்று இந்த வீட்டை அப்படியே கட்டி தூக்கிட்டு போகிறது கிடையாது, இந்த வீட்டை வந்துட்டு எல்லாருமே ஒத்துமையாக இருக்க போகிறோம், மற்றபடி இந்த வீட்டில் உள்ள எதையுமே நான் தொடமாட்டேன் அப்படின்னு. அப்போ பாட்டி கேட்குறாங்க, நீ ரொம்ப மோசண்டி அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, அத்தை இவளுக்கு காசு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதான் இப்படி பேசுகிறா, கொஞ்சம் கூட அண்ணனுக்கும் இவளுக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை, பேச்சை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அப்போ வக்கீல் சொல்கிறாரு, ரகுராம் சார் கையெழுத்தெல்லாம் போட்டாச்சு, இனிமே வந்துட்டு நீங்கள் கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா எல்லா சொத்தும் கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராமும் சரி அப்படின்னு சொல்ல, அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு ஜானகி வந்துட்டு, என்னங்க ஒரு நிமிஷம் பொறுங்க, தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்க, இப்போ அவசரப்பட்டு சொத்தை பிரிச்சா அப்புறம் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு. அப்போ ஜானகி கேட்குறாங்க, பத்மா கேட்குறாங்க, ஏன் நீ சொத்தை பிரிச்சா அதுக்கப்புறம் உங்களோட ராஜ்யம் இங்கே நடக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. ஜானகி கேட்குறாங்க, ஏன் பத்மா இப்படி பேசுகிற, நான் அப்படியெல்லாம் எனக்காக நினச்சிருக்கேனா, நம்ம குடும்பமே ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு செகண்டும் போராடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் யாரும் வந்துட்டு இந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்போ சிவா நேரா ஜானகியை பார்த்து, அண்ணி நீங்கள் சொல்கிறது சரிதான், இந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும்னா இந்த சொத்தை பிரிக்கக்கூடாது, அண்ணா தயவு செஞ்சு கையெழுத்து போடாதீங்க அப்படின்னு. அப்போ பார்வதி நேராக சிவாவை பார்த்து, என்னங்க நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சிவா சொல்கிறாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அப்போ ரகுராம் டக்குன்னு, யாரும் எதுவும் பேச வேணாம், நான் எடுத்த முடிவு ஒன்று தான், நான் கையெழுத்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அந்த பேப்பரை எடுத்து கையெழுத்து போட போகிறாரு. அப்போ ஜானகி இதை பார்த்துட்டு, என்னங்க வேணாங்க, ஒரு நிமிஷம் முடிவு பண்ணுங்க, யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் ரகுராம் காதிலே வாங்கலை. அப்போ ஒரு பக்கம் பாட்டி எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு மாயா இங்கேருந்து வந்துட்டு, நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல, ரகுராம் கையெழுத்து போட போனவர் டக்குன்னு ஸ்டாப் ஆகி மாயாவை திரும்பி பார்க்குறாரு. அப்போ மாயா இங்கேருந்து வந்து நின்றுட்டு, நான் இந்த சொத்தை பிரிக்கிறதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு பத்மா நேரா மாயாவை பார்த்து, யாருடி நீ, இந்த சொத்தை பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, நான் யாரா, இந்த சர்டிஃபிகேட்டை ஃபஸ்ட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வக்கீல்கிட்ட கொண்டு போய் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க. வக்கீல் அதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ பத்மா கேட்குறாங்க, அப்படி அவள் கொண்டுட்டு வந்த அந்த பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ வக்கீல் சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, ரகுராமோட இன்னொரு வாரிசு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட அங்கே உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன, அண்ணனுக்கு இன்னொரு பொண்ணா, யார் அது அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க,
மாமாவுக்கு வந்துட்டு ஒரே ஒரு பொண்ணு தனா மட்டும்தான், வேற யாரு மாமாவுக்கு அப்படின்னு. அப்ப வக்கீல் சொல்றாரு மாயா, மாயா தான் அவங்களோட 2வது பொண்ணு அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க பத்மா. பத்மா நேரா வக்கீல்கிட்ட வந்துட்டு, இங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும் இவ வந்துட்டு அந்த சந்தியாவோட பொண்ணு, அப்புறம் எப்படி என் அண்ணனோட பொண்ணா இருக்க முடியும் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அதை நான் சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோவில்ல பெரியப்பா என்னைய வந்துட்டு அவரோட பொண்ணா தத்தெடுத்துக்கிட்டாரு, உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த சர்டிபிகேட் தான் இது சட்டப்படி நான் வந்துட்டு பெரியப்பாவோட பொண்ணு, அதனால எனக்கு இந்த சொத்துல உரிமை இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு இந்த சொத்துல உரிமை வேணுமா, மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. அப்ப வக்கீல் சொல்றாரு, இங்க பாருங்க பத்மா மேடம், சட்டப்படி பார்க்க போனா மாயா மேடத்துக்கும் இந்த சொத்துல உரிமை இருக்கு, இந்த சொத்தை பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுல அவங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, உனக்கு என்ன வேணும், 5ஓ 10ஓ வேணுமோ வாங்கிட்டு போயிட்டே இரு, ஆனா இந்த சொத்தை பிரிக்கிறது தான், யாராலையும் இந்த சொத்தை பிரிக்க கூடாது அப்படின்னு தடுக்க முடியாது அப்படின்னு. இது கேட்டது மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த சொத்தை பிரிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நானே இங்க வந்திருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட வக்கீல் சொல்றாரு, இங்க பாருங்க, சட்டப்படி பார்க்க போனா மாயாவும் இந்த வீட்டோட வாரிசு தான், அதனால மாயாவுக்கு முழு உரிமை இருக்கு, மாயா வந்துட்டு இந்த சொத்தை பிரிக்க கூடாது அப்படின்னு சொன்னா பிரிக்க கூடாதுதான் அப்படின்னு. இது கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க பத்மா. பத்மா நேரா மாயா கிட்ட வந்துட்டு, இங்க பாருமா மாயா, இங்க பாரு, உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே எடுத்துக்க, ஆனா இந்த வீட்டை மட்டும் எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு. மாயா வந்துட்டு டக்குன்னு, இங்க பாருங்க அத்தை, என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் இந்த சொத்தை பிரிக்க கூடாது அப்படின்னு. இது கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க பத்மா. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க வக்கீல் சார், ஒருவேளை நீங்க வந்துட்டு இந்த சொத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்துட்டு இந்த சொத்து மேல ஸ்டே ஆர்டர் போட்டு இந்த சொத்தை யாருமே அனுபவிக்க முடியாதபடி பண்ணிடுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா கேக்குறாங்க, என்னடி சொல்ற, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க அப்படின்னு. அப்ப மகாலிங்க நேரா அந்த பத்மாவை பார்த்து, இங்க பாருங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க, சட்டப்படி பார்க்க போனா மாயாவும் இந்த வீட்டோட வாரிசு அப்படின்னு வந்துச்சுன்னா மாயா இந்த சொத்தை பிரிக்க கூடாது அப்படின்னு சொன்னா பிரிக்காம தான் இருக்கணும். ஒருவேளை அந்த மாயா ஸ்டே ஆர்டர் போட்டா இந்த வீட்டை விட்டு கூட போற மாதிரி இருக்கும், ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் வந்துட்டு அமைதியா இருக்க. அப்ப வக்கீல் நேரா ரகுராம பார்த்துட்டு, இங்க பாருங்க சார், உங்க பொண்ணு வந்துட்டு மாயா இல்லைன்னாலும் நீங்க அந்த பொண்ணை கோவில்ல வச்சு உங்க பொண்ணா தத்தெடுத்திருக்கீங்க, மாயா வந்துட்டு உங்க பொண்ணு தான் சட்டப்படி, அதனால கண்டிப்பா இந்த சொத்தை பிரிக்கணும்னா மாயாவோட அனுமதியே வேணும், நீங்க எல்லாரும் மாயா மேடத்தை கன்வின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் அந்த சர்டிபிகேட்டை எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க வக்கீல் ஐயா, அவ ஏதோ உளறிக்கிட்டு இருக்கா, நீங்க வந்துட்டு கையெழுத்து போடுறதுக்கான வாய்ப்புகளை பாருங்க, அண்ணா நீங்க கையெழுத்து போடுங்க அப்படின்னு. அப்ப வக்கீல் சொல்றாரு, இங்க பாருங்க, இது எல்லாம் மாயா மேடத்தோட கையில தான் இருக்கு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க பெரியப்பா, நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா அப்புறம் இந்த சொத்து யாருமே அனுபவிக்க முடியாதபடி ஸ்டே ஆர்டர் போட்டுருவேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் வந்துட்டு அமைதியா நிக்க, வக்கீல் நேரா ரகுராம் கிட்ட, இங்க பாருங்க சார், சட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை, என்னால கண்டிப்பா இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, நீங்க எல்லாரும் மாயா மேடத்தை கன்வின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னட்ட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வக்கீல் அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்துட்டு ரகுராம் அதிர்ச்சியாகி உட்கார்ந்துருக்க. அப்ப பாட்டி நேரா மாயாவை பார்த்து, ஏய் மாயா, என்னடி பண்ற அப்படின்னு. மாயா நேரா பாட்டியை பார்த்து, பாட்டி, இந்த சொத்து பிரிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, அதே மாதிரி இந்த சொத்தை பிரிக்காம காப்பாத்திருக்கேன், ஏன் பாட்டி என்ன தப்பா நினைக்கிறீங்க அப்படின்னு. பாட்டி நேரா மாயாவை பார்த்து, இங்க பாரு, இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப பார்வதி நேரா மாயா கிட்ட வந்துட்டு, இங்க பாரு, உனக்கு அப்படி என்னதான் வேணும் அப்படின்னு கேட்க, மாயா நேரா பார்வதி கிட்ட, இங்க பாருங்க, உங்க யாருக்கும் இது வரைக்கும் பெரியப்பா எதுவுமே செஞ்சது இல்லையா, ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்காகவும் உங்க குழந்தைங்களுக்காகவும் பார்த்து பார்த்து பெரியப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க எல்லாருமே இப்படிதான் நன்றி கடன் காட்டுவீங்களா, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீங்களே அப்படின்னு மாயை கேட்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, இங்க பாரு, எப்பவுமே மரியாதை அப்படிங்கிறது வந்துட்டு ரகுராம் மாமாவுக்கும் அவங்க பொண்டாட்டி ஜானகிக்கும் மட்டும்தான் கிடைக்குது, ஆனா எங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே கிடைச்சது கிடையாது, அதனாலதான் எங்க உரிமையே நாங்க கேட்டு வாங்கணும், இதுல என்ன இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, நான் இப்பதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், ஆனா அவர் எப்படிப்பட்டவர், இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு உழைச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, ஆனா நீங்க யாரும் பெரியப்பாவை பத்தி இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாயா ரொம்ப கோவப்படுறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, ஏ மாயா, இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கிறதுக்காகவே நீ வந்திருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மாயா வந்துட்டு நின்றுகிட்டு இருக்க. அப்ப சீனு இங்கேருந்து வந்துட்டு ஜானகி இங்கேருந்து வந்துட்டு நேரா மாயாவை பார்த்து, மாயா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை கட்டி பிடிக்க,
அப்போ மாயா கேட்குறாங்க, சொல்லுங்க பெரியம்மா என்னாச்சு அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, நீ மட்டும் இல்லைன்னா இந்த குடும்பத்தில் எவ்வளோ பெரிய கலவரம் நடந்திருக்கும் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கக்கூடாதா அப்படின்னு தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை இந்த சொத்தை பிரிக்காம இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதனால தான் இந்த சின்ன வாய்ப்பை கூட விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உடனே எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். கண்டிப்பாக பெரியப்பா என் மேலே ரொம்ப கோவப்படுவார். ஆனால் இந்த சொத்தை பிரிக்காம தடுத்தாச்சுல்ல, எனக்கு அது போதும் அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, இந்த குடும்பத்துக்காக நீ இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனால் உன்னை பற்றி யாரும் புரிஞ்சிக்காம இருக்காங்களே அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இது எல்லாமே அந்த புவனேஸ்வரியோட வேலையாக தான் இருக்கும். மகாலிங்கத்துக்கிட்ட சொல்லி கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துருக்கா அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா இதில் ரொம்ப பெரிய காமெடி என்ன தெரியுமா? இந்த சொத்து பிரிக்கலைன்னு தெரிஞ்சதோட அங்கே புவனேஸ்வரி கண்டிப்பாக ரொம்ப பைத்தியமாயிருவா. அவளை போய் நீங்கள் நேரடியாக பார்த்து நீங்கள் எப்படி வந்துட்டு அவள் சவால் விட்டாலோ அதே மாதிரி அவளை மூக்கை உடைச்சிட்டு நீங்கள் வரணும் பெரியம்மா அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு, சாக்கடையில் கல்லை தூக்கி வீசினா அது நம்ம மேலே தான் தெரிக்கும். அதனால அந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்ல மாயாவும் சரி பெரியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மாயா நேராக அவங்க ரூமுக்கு போக அப்போ சீனு இங்கேருந்து வந்துட்டு, உனக்கு எப்படி இந்த ஐடியா தோணுச்சு அப்படின்னு கேட்க மாயா கேட்குறாங்க, என்ன ஐடியா சீனு அப்படின்னு. சீனு கேட்குறாரு, இல்லை இந்த வாரிசு விஷயத்தை பயன்படுத்தி சொத்தை பிரிக்க கூடாமல் தடுக்கிறதுக்கு உனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, என்ன சீனு என்னை பாராட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, ஆமாம் இந்த சொத்தை பிரிக்க போகிறாங்களே அப்படின்னு நானும் ரொம்ப கவலையோடு இருந்தேன். எங்கள் அம்மா கிட்டேயுமே எதுவுமே பேச முடியாது, இந்த சொத்தை பிரித்து தான் ஆகணும் அப்படின்னு அம்மாவுமே ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாருவையும் அடைக்கிற மாதிரி நீ சரியான போடு போட்ட பாரு, உனக்கு உண்மையாகவே டேலண்ட் இருக்குது அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு சீனு, இந்த சொத்தை பிரிக்கக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு கிடைச்ச ஐடியா தான் இது. வேற வழி இல்லாமல் தான் இந்த யோசனையை பயன்படுத்தினேன். இல்லைன்னா நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்க மாட்டேன். நம்ம குடும்பம் எல்லாமே ஒத்துமையாக இருக்கணும், அதான் எனக்கு வேணும். மாயா சொல்கிறாங்க, எனக்கு எப்போவுமே இந்த சொத்து மேலே ஆசையெல்லாம் இல்லை சீனு, ஆனால் இந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு அப்பையிலேருந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீனு. கண்டிப்பாக நான் பண்ணத்தில் எந்தவித தப்பும் இல்லை அப்படின்னு ஒரு நாள் நீ கண்டிப்பாக புரிஞ்சு பண்ணி எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட அந்த சீனு சொல்கிறாரு, இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி செஞ்ச விஷயம் எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஆனால் இப்போ நீ இந்த குடும்பத்துக்காக பேசின விஷயம் நல்ல விதமாக இருக்குது, அதனால எந்த வித ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீனு நேராக மாயாவை பார்த்து, பரவாயில்ல இந்த குடும்பத்துக்காக இந்த ஒரு விஷயத்தனாச்சும் நீ பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சீனு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ மாயா நேராக சீனு கூப்பிட்றாங்க, சீனு அப்படின்னு. அப்போ சீனு திரும்பி பார்த்து என்ன அப்படின்னு கேட்க மாயா கேட்குறாங்க, அப்போ என் மேலே உள்ள கோவம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு தானே அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, இல்லை இன்னைக்கு நான் பண்ண விஷயம் சரிதான்னு சொல்லியிருக்கேல்ல, அதுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு. அதுக்கு சீனு சொல்கிறாரு, இங்கே பாரு, இன்னைக்கு நீ பண்ண விஷயத்தினால இந்த குடும்ப சொத்து பிரிகிறது தடுத்திருக்க, அவ்வளோதான். மற்றபடி இதுக்கு முன்னாடி நீ பண்ணது எதுவுமே சரின்னு நான் இது வரைக்கும் சொல்லவும் இல்லை, உன்னை நான் மன்னிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீனு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை பார்த்துட்டு மாயா நினைக்கிறாங்க, சீனு உனக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு, இதுக்கு முன்னாடி நான் பண்ண விஷயத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால கண்டிப்பாக ஒரு நாள் நீ என்னை பண்ணி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா உட்காந்துருக்காங்க. அப்போ பத்மாவும் பார்வதியும் ரூமுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி நேராக பத்மா கிட்ட போயிட்டு, அக்கா என்னக்கா இப்படி நடந்து போச்சு அப்படின்னு பத்மா கேட்குறாங்க. என்ன பார்வதி, இதுக்கு முன்னாடி என்னை வந்துட்டு எப்படி பேசுன, இப்போ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அந்த மாயாவுக்கு இதுதான் வேணும், நம்மளை அடிச்சுக்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது தான் அவளோட பிளானே, அது தெரியாமல் பேசுகிறீங்களே அண்ணி அப்படின்னு. அப்போ பத்மா கேட்குறாங்க, இங்கே பாரு பார்வதி, இந்த வீடு வந்துட்டு எனக்கு வேணும், ஆனால் இந்த வீட்டை ஒன்றும் கட்டி தூக்கிட்டு போகிறது கிடையாது. இந்த வீடு மட்டும்தான் என் பேரில் இருக்குமே தவிர்த்து கிடைக்கிற மரியாதையெல்லாம் உங்களுக்கு தான் கிடைக்கும். ஆனால் இது எதுவுமே நம்மளுக்கு கிடைக்க விடாமல் பண்ணிட்டாலே இந்த மாயா அப்படின்னு. பார்வதி கேட்குறாங்க, ஆமாம், அவள் இப்படி வாரிசாக வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்காக அந்த ரகுராம் இப்படி பண்ணாரு அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, என்ன இது, இந்த வேலையெல்லாம் அன்னி ஜானகியோட வேலையாக தான் இருக்கணும். அவங்க தான் வந்துட்டு மாயாவை அவங்க பொண்ணா தத்தெடுத்துக்க சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாயா நல்ல விதமாக நம்மளை ஏமாற்றி இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கா. இது தெரியாமல் அண்ணனும் அந்த மாயாவை தத்தெடுத்திருக்காரு. இதை வச்சு இந்த மாயை எப்படி பண்ணுறா பத்தியா, சொத்தெல்லாம் ஆட்டையை போடுறதுக்காக தாண்டி அவள் ஃபாரின்லேருந்தே வந்திருக்கா அப்படின்னு. பார்வதி கேட்குறேங்க, இப்போ நம்ம எப்படி வந்துட்டு அந்த சொத்தை பிரிக்கிறது, மாயா சம்மதிச்சா மட்டும்தான் அந்த சொத்தை பிரிக்க முடியும், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகி சொல்கிறாங்க, பத்மா சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான், அந்த மாயக்கிட்ட நம்ம அன்பாக பேசணும்,
அந்த மாயாவை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அந்த மாயா சரியான யமகாதகி. அவ கண்டிப்பா நம்மளோட பிளானை தெரிஞ்சு வச்சிருப்பா. அவ நம்ம கிட்ட வந்துட்டு சாதகமா பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம என்ன பண்றதக்கா அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, நீ இரு, நான் அவளோட அத்தை தானே, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா இங்கேருந்து வந்துட்டு நேரா மாயா ரூமுக்கு வராங்க. பார்வதி பின்னாடியே வராங்க. பத்மா நேரா மாயாவை போய் பாக்குறாங்க. மாயா வந்துட்டு உட்காந்துருக்காங்க ஃபோன் பார்த்துட்டு. இப்ப பத்மா நேரா மாயா கிட்ட போயிட்டு மாயா அப்படின்னு சொல்ல, மாயா நேரா அவங்கள பார்த்துட்டு சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு சொல்ல, பத்மா மாயா கிட்ட, மாயா நீ என்னைய வந்துட்டு அத்தைன்னு கூப்பிடுற, அதான் அழகா இருக்கு, ஆன்டி அப்படிங்கிறது யாரோ ஒருத்தவங்களை கூப்பிடுற மாதிரி தெரியுது அப்படின்னு. இது கேட்டதோட மாயா நினைக்கிறாங்க, என்ன இது புதுசா பத்மா அத்தை என்கிட்ட பாசமா பேசுறாங்க, ஓ அந்த சொத்து விஷயமா அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. பத்மா நேரா மாயா கிட்ட, இங்க பாரு மாயா, இனிமே உனக்கு என்ன வேணும்னாலும் உன் அம்மா ஜானகிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ ஏன் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீன்னா நான் உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, ஐயோ அத்தை உங்களுக்கு ஏன் சிரமம் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, என்ன எனக்கு என்ன சிரமம் வரப்போகுது, நீ என் அண்ணனோட பொண்ணாகிட்ட, அதுக்கப்புறம் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் செய்யறதுல எனக்கு உரிமை இருக்குல்ல, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அத்தை எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, இந்த சொத்து பிரிக்கிற விவகாரத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப மாயா நினைக்கிறாங்க, ஓ இதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, சொத்தை பிரிச்சாதானே வந்துட்டு இது மாதிரி எனக்கான சொத்து வரும். அப்புறம் சீனுவை நீ கல்யாணம் பண்ணியிருக்க, அவனும் இந்த ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்கலாம், எல்லாருக்கும் முன்னாடியே கெத்தா இருக்கலாம். ஆனா இந்த சொத்தை பிரிக்க கூடாது அப்படின்னு நீ சொல்லிட்டியன்னா எல்லாரும் வந்துட்டு நிம்மதியா இருக்க முடியாதுல்ல. இங்க பாருமா, உனக்கு எவ்வளவு வேணுமோ நீ அதை எடுத்துக்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மாயா வந்துட்டு அமைதியா இருக்காங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாருமா, நான் யாருக்காக இதெல்லாம் அடிச்சுக்கிறேன், உனக்காகவும் புருஷனுக்காகவும் தானே நான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். சொத்து பிரிச்சோம்னு வச்சுக்கேன், நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, அத்தை நீங்க எதுக்காக இப்ப என்கிட்ட வந்து பாசமா பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நீங்க என்ன பண்ணாலுமே இந்த சொத்து பிரிக்கிறது கிடையவே கிடையாது. நான் வந்துட்டு பெரியப்போட சொத்தை பிரிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பத்மா நேரம் மாயக்கிட்ட, உன்கிட்ட பேச வந்த பாரு, நீ சாதாரண ஆளுன்னு நினைச்சேன், நீ சாதாரண ஆள் இல்ல, இந்த குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்குறதுக்கு வந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா செமையா மாயாவை திட்டி விட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, இதுதான் அத்தை உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர், நீங்க எதுக்காக என்கிட்ட பாசமா வந்து பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாதா, அந்த அளவுக்கு நான் விவரம் இல்லாம இல்லை அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. அப்ப ஜானகி நேரா பார்வதி கிட்ட போயிட்டு, அவ சாதாரண ஆள் கிடையாதுடி, நம்மளையே மிரட்டுறா, அவ எப்பேற்பட்ட ஆளா இருந்தா இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருப்பா, அவ சரியான ஆளு தாண்டி, அவ பிளானோட தாண்டி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா, ஆல்ரெடி இந்த வீட்டுல உள்ளவங்களை எல்லாம் எச்சரிச்சேன், ஆனா இது தெரியாம அண்ணன் போயிட்டு அவளை தத்தெடுத்துக்கிட்டாரு பாத்தியா, அண்ணன் தத்தெடுத்ததுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோட கொண்டு போறாங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு அப்கமிங் எபிசோடில் மாயா சொத்து பிரிக்கிறதை தடுத்து எப்படி குடும்பத்தை காப்பாற்ற போறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது.